அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு தாஸ் இருக்கா இல்லையா, அவளை வந்து நான் லஞ்சுக்கு வர சொல்லி கூப்பிட்ருந்தேன் ஒரு நாளைக்கு. அவளும் வந்திருந்தான் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு. அன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் சமைச்சிருந்தேன், என்னெல்லாம் மெனுவில் இருந்துச்சு, அந்த டிஷ்ஷஸோட ரெசிபிஸ் ஃபுல்லாகவே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க. அவங்க வந்து உம்ரா போயிருந்தாங்க. அக்டோபர் 22 வந்து உம்ரா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து பசங்கக்கிட்ட இந்த உம்ரா ரிட்டர்ன் ஃபேவர்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. என் தம்பிக்கு வந்து ஒரு பாக்ஸ் டேட்ஸு, ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஜம்சம் வாட்டர் கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பாட்டில் ஜம்சம் வாட்ரு, ஒரு பாக்ஸில் டேட்ஸு, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. தஸ்பியும் இருந்துச்சு அதில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்சா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாசு வந்திருந்தா இல்லையா, அக்டோபர் 25 அன்றைக்கி சாட்டர்டே. ஜோயா லுப்னா 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஸ்கூல் இருந்துச்சு அன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும் ஓல்டு ஃபுட்டு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ லுப்னாக்கு மட்டும் வந்து நான் வீட்டில் இருந்தது வச்சு கான்சியஸ் பீஸா தான் ரெடி பண்ணி சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அதை வந்து எங்ககிட்டயே சொல்லியிருந்தாங்க அவங்க, நீங்களே ஏதாவது ஒரு டிஷ்ஷு செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க பசங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி. இப்போ ரம்ஜான்னா ரம்ஜானுக்கு என்ன ஃபேமஸாக இருக்கும், பிரியாணி தானே, அந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் அதே மாதிரி கெட்டப்பில் அனுப்பி விடுங்க. பக்ரீத்னா பக்ரீத்க்கு என்ன ஃபேமஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சமைச்சு பசங்கக்கிட்ட கொடுத்து அதே கெட்டப்பில் அனுப்பி விடணும். தீபாவளின்னா தீபாவளி பலகாரம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு டைமும் இல்லை அந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு அனுப்புறதுக்கு, என்கிட்ட காஸ்டியூம்ஸும் இல்லை பாப்பாவுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் கார்ன் இருந்துச்சு, பீஸாவுக்கு தேவையான டோ மற்ற திங்ஸ்லாம் வச்சுருந்தேன் நான். ஸோ அதனால் பீஸா மட்டும் ரெடி பண்ணி அன்றைக்கி கொடுத்து விட்டுருந்தேன் பாப்பாக்கிட்ட. அன்றைக்கி மார்னிங் வந்து 6 o'clock எழுந்தேன் நான். கரெக்டாக 6 o'clock எழுந்தது 9 o'clock வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுலான்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க 2 பேத்துக்கும் வந்து ஸ்நாக்ஸு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் அன்றைக்கி. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, எக்கு கிரேவி வச்சுருந்தேன். லுப்னா வந்து எதுவுமே சைட் டிஷ்லாம் சாப்பிட மாட்டாள், ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து ரைஸ் மட்டும் பேக் பண்ணிட்டேன். ஜோயாவுக்கு வந்து ஒரு எக்கு வச்சு விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து லுப்னாக்கு வந்து பீஸா வச்சு விட்டுட்டேன். ஜோயாவுக்கு வந்து ஒரு பாக்ஸில் கார்னு, ஒரு பாக்ஸில் வந்து பீஸா வச்சு விட்டுட்டேன். லுப்னாக்கு வந்து எப்பயுமே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் வச்சு விடுவேன், ஏன்னா அவள் 3 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாள். ஜோயாவுக்கு மட்டும் 2 பாக்ஸில் வச்சு விடுவேன் எப்பயுமே, ஏன்னா அவள் வரது வந்து 4 o'clock. ஸோ மார்னிங் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம்னு சொல்லிட்டு 2 தடவை பிரேக் விடுவாங்க பெரிய பசங்களுக்கு. ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேன்டீன் கூட இருக்குது. ஜோயா வந்து அப்பப்போ வந்து காசு கேட்டுட்ருப்பா. பசங்கள்லாம் காசு வாங்கிட்டு வந்து கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றாங்க, எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து இது வரைக்கும் காசு கொடுத்து பழக்கப்படுத்தினது இல்லை. காசு கொடுத்து அந்த பழக்கம் வந்து போட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதுவே ஸ்நாக்ஸாக வச்சு டெய்லியும் கொடுத்து விடுவேன். அதுவே சாப்பிட்டு வந்துடுவாங்க 2 பேருமே. பசங்க வந்து ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் எல்லா டிஷ்ஷஸும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு எக்கு கிரேவி மட்டும் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். வாங்க எக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்ற அந்த ரெசிபியை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டா சீக்கிரமே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த எக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்றைக்கி ஒரு 8 முட்டை வரைக்கும் எடுத்திருந்தேன். முட்டை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், அண்ட் இல்லைன்னா பரோட்டா, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேற ஒரு டிஷ்ஷு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் லிவர் இருக்கு இல்லையா, அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த லிவரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போ சிக்கன் வாங்கினாலுமே இது மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி ஜோயாக்கு கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி ஃபேமஸ் அஸ்லம் மலாய் பட்டர் சிக்கன் இருக்குது இல்லையா, அது செய்கிறதுக்காக நான் வந்து 2 kg சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்காக சார்கோல் வந்து பற்ற வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மோக்கி வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது அப்படியே மேரினேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஜீரா ரைஸ்க்கு 50 கிராம் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் போட்டதும் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக வரும். தண்ணி போட்டதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து மல்லி புதினா போட்டுட்டு சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டுடலாம். நான் வந்து அன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதை வந்து சமைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 1/2 hour பாஸ்மதி அரிசி வந்து எப்பயுமே சோக் பண்ணி விட்டிங்கன்னா லாங் கிரெயினாக வரும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து இப்போ இது தம்மில் விட்டுடலாம். தம்மில் போகிறதுக்கு வேஸ்ட் பேன் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே ரைஸ் வச்சுட்டு மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வெயிட்டாக ஏதாவது வச்சு விட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க. கரெக்டாக டைம் பார்த்து 15 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் வந்து செம்ம சூப்பராக லாங் ரெயினாக ரெடி ஆகி வந்திருக்கும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. சேம் டைம் வந்து அரிசி கொஞ்சம் கூட குழஞ்சி வரல. நீங்கள் வந்து 1/2 hour தான் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ண விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேறு டிஷ்ஷு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அயன் பேன் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மேலே வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் ஃபுல்லாகவும் போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் சைடில் வந்து இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த சர்விங் பவுல் எடுத்து வச்சுட்டு தயிர் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருந்தேன். தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 100 கிராம் அளவுக்கு தான் இருந்துச்சு அன்றைக்கி என்கிட்ட. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மிக்சர் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். சைடில் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தப்போ சிக்கன் வந்து ஒன் சைடு நல்லா குக் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அது மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு சைடுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து 2 பேட்சாக இருந்துச்சு. 2 பேட்சாக போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மொத்த சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாஸில் வந்து இப்போ அந்த சிக்கன் ஃபுல்லாகவே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த சிக்கன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நாம் செய்ய போகிற லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான்.
நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளித்து போகிறதுக்காக ஒரு குட்டி பேன் வந்து கம்பல்சரி இருக்கும். நானும் அன்றைக்கி அதே பேன் எடுத்து அந்த பேனில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸு கொடுத்து அதை அப்படியே எடுத்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி நான் செஞ்ச எல்லா டிஷ்லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட்டே. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா 250 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு 100 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவே ஈக்குவலாக ரெண்டுமே போட்டிருந்தேன்னா இன்னும் செம்ம சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கும், க்ரீமியாக ஜூஸியாக வந்திருக்கும். நீங்கள் பண்ணும்போது அதை மட்டும் பார்த்து சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் நான் செய்கிறதுக்காக 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஈஸ்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஈஸ்ட் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் இல்லாத பட்சத்தில் வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமான ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ட்ரையாக இருக்கும்போதே லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டோ வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. மாவு வந்து பட்டர் நானுக்கு நல்லா ஸ்டிக்கியாக வந்திருக்கணும். நீங்கள் இந்த டோ ரெடி பண்ணும்போது ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சு வச்சு விட்டிங்கன்னா நான் வந்து சாஃப்டாகவே வராது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நான் செய்கிறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சு விட்டுட்டேன். அந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்காச்சும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டால் மட்டும்தான் அது ஃபர்மெண்ட் ஆகி அந்த மாவு வந்து சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் நான் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற ஸ்டைலில் சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனேவும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரோட்டா மாதிரி தான் வரும். அதுவும் நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 1/2 kg மாவு எடுத்தீங்கன்னாவே போதும், தாராளமாக ஒரு 5 persons கிட்ட சாப்பிட்லாம். 10 நான் கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எப்படி மாவு எடுத்து ரோல் பண்ணி எடுத்து அடுப்பில் போட்டு எடுத்தேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரான நான் வந்து வீட்லேயே ரெடி ஆயிரும். நீங்கள் இதை எப்படியே சாப்பிட்டீங்கன்னா பிளேன் நான் சொல்லிக்கலாம், பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பட்டர் நான்னு சொல்லிக்கலாம். சேம் அதே மாதிரி கார்லிக் நான் கூட சேம் இதே மெத்தடில் தான். என்னென்னா பட்டரில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் கார்லிக் சாப் பண்ணி போட்டு அந்த சாஸ் எடுத்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பட்டர் கார்லிக் நான் ஆகிடும். இப்போ இதை சூடாக கட் பண்ணி ட்ரேயில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்காக நான் பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லா டிஷ்ஷஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணிடலாம். அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock எழுந்தேன். கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன். சைடில் இந்த பிரியாணி அண்ட் ரைத்தா நான் செய்யவே இல்லையே, எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து பாப்பா பிறந்துருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 40 daysக்கு அவங்க வந்து வீட்லேயே சிம்பிளாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எங்கள் மாமா அன்றைக்கி கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த டிஷ்ஷஸ் கூட அதுவுமே சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். நான் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hour வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். 2:30க்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்தாள். என் ஃப்ரெண்டு தாசும் அவங்க ஹஸ்பண்டு பாப்பா 3 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நானும் அவங்க கூடவே உட்காந்து சேர்ந்து 3 பேரும் சாப்பிட்டாச்சு. 3 o'clock வந்து லுப்னாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. அன்றைக்கி எப்பயுமே 3 o'clock தான் விடுவாங்க, எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு வருவாங்க அவளை. 4 o'clock வந்து ஜோயா வந்துடுவான். 1 hour தான் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்குமே. இதெல்லாம் வந்து தாஸ் அன்றைக்கி பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸு. லுப்னா வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தா, பொறுமையே இல்லை அவளுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் நானும் தாசு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவள் ஈவினிங் 6 o'clock மேலே தான் போனாள். அவள் போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து எதுவுமே சமைக்கலை, இதுவே இருந்துச்சு. எல்லாமே வச்சு சாப்பிட்டு அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு
இப்படி தான் போச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாசு வந்துட்டு போன மறுநாள் வந்து அக்டோபர் 26 அவங்க வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வர சொல்லி அன்றைக்கி என்னை கூப்பிட்ருந்தா. அன்றைக்கி சண்டே இருந்ததுனால ஜோயா, லுப்னா 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலும் இருக்காது, பசங்களை கூப்பிட்டுவான்னு சொல்லியிருந்தான். அதனால் நானும் பசங்களும் ரெடி ஆகிட்டு கிளம்பியிருந்தோம். இதெல்லாம் நான் அவளுக்காக வாங்கிட்டு போயிருந்தேன் ஸ்நாக்ஸு. சண்டே ரெடி ஆகிட்டு பசங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கே அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு ஒரு 1 hour பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, ஸ்வீட் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். லஞ்சு மட்டும் நானும் பசங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் அவங்க வீட்லேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ கூட பேசிவிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே இருக்கும் அந்த மாதிரி கிளம்பி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கான சண்டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவே பார்த்திங்கன்னா தாஸோட ஹஸ்பண்ட் வந்து துபாய் கிளம்பி போயிட்டாரு. அவருக்காக தான் நானும் லஞ்சுக்கு அவரை வர சொல்லி கூப்பிட்ருந்தேன் என் வீட்டுக்கு. சேம் தாசுவும் என்னை கூப்பிட்ருந்தான். ஏன்னா எப்பயுமே அவள் எங்கள் வீட்டுக்கு வரப்பவும் சரி, நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்பவும் சரி அவர் இருக்க மாட்டார். ஸோ அவர் இருக்கும்போது ஒரு நாள் அவரும் வரணும், நானும் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் நானும் கூப்பிட்ருந்தேன். தாசுவும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் லைஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய்.